ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் செய்திக்கு தலைப்பாக தேவனுக்கு பிரியமானது என்ன, சாத்தானுக்கு அருவருப்பானது என்ன, தேவன் விரும்புகிறது என்ன, சாத்தான் வெறுக்கிற காரியம் என்ன. பிரியமானவர்களே, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை தேவனுக்கு எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் வெறுக்கிறான். ஆதலால் இந்த அற்புதமான வேளையில் தேவன் விரும்புகிற காரியம் என்ன, அதை நாம் இந்த நாளில் அறிந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் இந்த நாளில் நம்மை வழி நடத்துவாராக. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த வேளையில் உங்கள் ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இன்றைக்கு வாழ்கின்ற அநேக மக்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற வேளையில் தேவன் பிரியப்படுகிறது எது? தேவன் எவைகளிலே பிரியப்படுகிறாராம்? ஒரு மனிதன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து மனிதர்கள் மேன்மை பாராட்டுகிறது உண்டு. கிறிஸ்தவர்கள் கூட அநேக டிகிரி படித்ததாக அல்லது அநேக தியாலஜி பல பட்டங்கள் படித்ததை குறித்து மேன்மை பாராட்டுகிறது உண்டு. உலகத்தில் இருக்கிற மக்கள் அநேக தங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது அதை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்ததாக பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பலசாலி தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்ததாக சொல்றார், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆனால் இன்றைக்கு இந்த 3 காரியங்கள் தான் எங்கும் பரவி கிடக்கிறது. இவைகள் தான் மனிதர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவைகள் தான் மேன்மை என்று நினைக்கிறார்கள். பிள்ளைகள் பெரிய படிப்பு படித்து விட்டால், அல்லது இன்னைக்கு ஊழியர்கள் நிறைய பைபிளில் நிறைய டிகிரி இன்னைக்கு இருக்கிற படிப்புகளை படிச்சுட்டா அதுதான் பெரிய ஞானம் என்று பெருமை பாராட்டுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். தேவன் மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் தான் பெரிய மேன்மை என்று மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார்? இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், நாளைக்கு அவைகளெல்லாம் இல்லாமல் போகலாம். இன்றைக்கு ஞானியாக இருக்கலாம், நாளைக்கு அந்த ஞானம் ஒன்றும் நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு பலசாலியாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அந்த பலன் ஒருவேளை உங்களை விட்டு நீங்கி போகலாம். ஏனென்றால் இவைகளெல்லாம் ஒழிந்து போகக்கூடியது, இவைகளெல்லாம் இல்லாமல் போகக்கூடிய ஒன்று. அப்படியானால் தேவன் இவைகளில் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொன்னவர் எவைகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? மேன்மை பாராட்டுகிறவன் எரேமியா 9:24, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா? பூமியில் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று
என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இன்றைக்கு தேவன் ஒருவராய் இருக்க அவரை மூவர் என்று அறிந்து கொள்ளும்படியாகத்தான் பெரிய பெரிய பட்டங்களை படிக்கிறார்கள், பெரிய பெரிய படிப்பை படிக்கிறார்கள். அவர்கள் பெரிய பெரிய படிப்பை படித்துவிட்டு தேவன் மூவராய் இருக்கிறார் என்று சொல்லியும், அல்லது தேவன் மூன்றில் ஒன்றாய் இருக்கிறார், ஒன்றில் மூன்றாய் இருக்கிறார் என்று சொல்லியும், அல்லது அந்த படிப்பு அவர்களுக்கு தேவன் ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருக்கிறார் என்றும் போதிக்கிறது. அப்படியானால் அந்த போதனை யாரால் வந்திருக்க வேண்டும்? தேவன் என்ன விரும்புகிறாராம்? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து, அவரை அறிகிற அறிவு இன்றைக்கு வேண்டும். அவரை அறிகிற ஒரு அறிவை மனிதன் அடையும் பொழுது அவன் பூமியிலே மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தன்னை சிருஷ்டித்தவரை அவன் அறிந்து கொண்டான், தன்னை உண்டாக்கினவரை அவன் அறிந்து கொண்டான். உண்டாக்கினவர் மனிதனுக்காக சம்பாதித்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். ஆதலால் இந்த பூமியில் அவன் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவன் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிறான், மரித்தாலும் கிறிஸ்துவுக்கென்று மரிக்கிறான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வேளையில் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவண்டை வருகின்ற வேளையில் அவர்கள் மெய்யாகவே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று தான் உள்ளே வருகிறார்கள். ஆனால் உள்ளே வந்த பிறகுதான் தேவன் ஒருவர் அல்ல, இயேசுவுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அல்லது இயேசு இரண்டாம் நபர், அல்லது இயேசு ஒரு சாதாரண மனிதர், இப்படி பலவிதமான அறிவு, அது பிசாசினால் போதிக்கப்பட்ட அறிவு. அந்த அறிவு தான் கர்த்தர் இன்றைக்கு வெறுக்கிறார். தேவன் எதை விரும்புகிறாரா? நான் என்று. அப்போ நான் என்று அறிந்து, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இப்போ தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பிரியமானவர்களே, தானியேல் 9:25 தானியேல் மேசியாவை குறித்து பேசுகிறார். மேசியாவுடைய வருகையையும் மேசியாவுடைய மரணத்தையும் குறித்து பேசுகிறார். தானியேல் 9:25-26 தீர்க்கதரிசிகள் எல்லோரும் மேசியாவை குறித்து பேசினார்கள். அப்படியானால் கர்த்தரை குறித்து பேசினார்கள். அப்படியானால் யெகோவாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் அந்த யெகோவா யார்? அந்த கர்த்தர் யார்? அந்த மேசியா யார்? தானியேல் உரைத்த அந்த மேசியா யார்? அப்போ ஆதி முதலாய் சொல்லப்பட்ட அந்த கர்த்தர், அந்த யெகோவா, இவர் யார் என்று அறியாதபடிக்கு தான் இன்றைக்கு உலகத்திலே ஞானமானது பரம்பி இருக்கிறது. அது பிசாசினால் உண்டான ஞானம். தேவ ஞானமோ தேவன் யார் என்று அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. அப்படியானால் இந்த நாளில் தேவன் பிரியப்படுகிற காரியம் என்ன? தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இப்போ தேவன் ஒருவர், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்களானா அவர்கள் தேவர்கள். ஏசபேல் தேவர்களை ஆராதித்தவன். ஆனால் இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வாசிப்போம். யோவான் 1:41. யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். தானியேல் முதற்கொண்டு ஆதி ஆபிரகாம் முதற்கொண்டு யாவரும் அறிவித்து வந்தார்களே, அந்த மேசியாவை நாங்கள் கண்டோம், மேசியாவை நாங்கள் கண்டோம் என்று தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்படியானால் யாரை கண்டோம்? கிறிஸ்துவை கண்டோம். இஸ்ரவேல் ஒரே ஒரு தேவனை ஆராதிக்கிறவர்கள். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுகுலத்தின் பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர்கள், அந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்தவர்கள், அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி இருந்தவர்கள்
அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உண்டானவர் வந்தபோது அவரை அறியவில்லை. இன்றைக்கும் வேதாகமத்தை வாசிக்கிறவர்கள், வேதாகமத்தை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், வேதாகமத்தை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு வந்த தேவன் யார் என்று அறியாதபடிக்கு அவர் 1 3 இருக்கலாம், 3 1 இருக்கலாம் என்று தடவி திரிகிற காலமாக இருக்கிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளுடைய வருகை மிக சமீபம். ஆதலால் இந்த நாளிலே உங்கள் சிந்தையை கிறிஸ்துவுக்கு நேராக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி அந்த ஒன்றானமை தேவனை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? யோவான் 4 அதிகாரம் 25 வசனத்தில் அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து யாவரும் அறிந்திருப்பதே. அந்த சமாரிய ஸ்திரீ அவள் தண்ணி மொள்ள கிணற்றண்டை வருகின்ற வேளையில் தேவன் அவளோடு சம்பாஷணை பண்ணுகிறாள். அப்போது தேவன் அவள் இருதயத்தின் நினைவுகளை அவளுக்கு வெளிப்படுத்துகின்ற வேளையில் அவள் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். ஒரு சமாரிய ஸ்திரீ, அவள் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறாள். அவள் தன் மீட்பருக்காக காத்திருக்கிறாள். அவள் என் பாவங்களை சுமந்து தீர்க்கிற மேசியா எப்பொழுது வருவார், எப்பொழுது இருக்கிற இந்த அடிமைத்தனத்தில் நின்று, இந்த பாவத்தினின்று என்னை விடுதலையாக்கத்தக்கதாக என் மேசியா எப்பொழுது வருவார் என்று அவள் மிகுந்த பாரத்தோடு அவள் தன் இருதயத்தில் அனுதினமும் ஏக்கத்தோடு காத்திருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நான் தான் அவர் என்று. அல்லேலூயா! இப்பேற்பட்ட மகத்தான தேவன், எளிமையான தாழ்மையுள்ள மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், தானியேல் மாத்திரமல்ல, ஆபிரகாம் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு வந்த அந்த மகத்தான தேவன் மாம்சத்தில் வந்தபோது திரளான ஜனங்கள் அறியவில்லை. ஆனால் அவருடைய வருகைக்காக காத்திருந்த ஒவ்வொரு மனிதனும் அவரை அறிந்து கொள்ளும்படி தேவன் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த ஸ்திரீ கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னது போல அவள் காத்திருந்தால் தேவன் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த கிறிஸ்து யார் என்று அறிவதுதான் விசேஷமான காரியம். மேசியா என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்ற அர்த்தம். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது மத்தேயு 16 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு 16, 15, 16, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து இதே கேள்வியை கேட்பாரானால், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவத்தில் 2வது நபர் என்று சொல்வீர்களா, அல்லது இவர் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்வீர்களா, அல்லது மூவரில் இவர் ஒருவர் என்று சொல்வீர்களா? ஏனென்றால் இப்படிப்பட்ட போதனைகளினாலே உலகம் முழுவதும் இன்றைக்கு பரம்பி கிடக்கிறது. இன்றைக்கும் இதையே தான் தேவன் விரும்புகிறார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஜனங்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது தேவன் அவர்களை விடுங்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஒருவன் அறியாதவனா இருந்தால் அறியாதவனா இருக்கட்டும். இப்பொழுது கேட்கிறார், நீங்கள் அறிந்து கொள்ளும்படி வந்தீர்கள் அல்லவா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பாருங்க, சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அப்படியானால் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு, இந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் யார்? அவர் ஒருவராய் இருக்கிறார். அந்த ஒரே தேவன் யார்? அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவ பக்தி.
1 தீமோத்தேயு 3:16 படியே அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த பக்தி இல்லாதபடி இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இரண்டாம் நபராக நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அவருடைய வருகையிலே மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்படாமற் போவீர்கள். இன்றைக்கும் அதை தான் தேவன் விரும்புகிறார். என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? மேசியா என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்ற அர்த்தம். இப்போ இந்த கிறிஸ்து யார்? ரோமர் 9:5 வேதாகமத்தை எடுத்து என்னோடு கூட வாசியுங்கள். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். சர்வத்திற்கும், வானாதி வானங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். நீங்கள் இவ்விதமாய் என்று ஆராதிக்க போறீர்களா? அல்லது இன்றைக்கு ஞானம் என்கிற பெயர்களிலே பிசாசினுடைய ஞானத்தினால் நிறைந்து சொல்லப்படுகிற இரண்டாம் நபர் என்று ஆராதிக்க போகிறீர்களா? அல்லது மூன்றில் ஒருவராக நீங்கள் நினைக்க போகிறீர்களா? இந்த கிறிஸ்து யார்? என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன் என்று அங்கே முடிக்கிறார். என் பிரியமானவர்களே, ஏன் இன்றைக்கு நாம் இதை அறிய வேண்டும்? ஏன் தேவன் இவைகளில் பிரியமாக இருக்கிறார் என்றால், இந்த நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். பிசாசு அந்த அறிவை வெறுக்கிறான். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. மோசேயோடு கூட பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமாக சென்ற தேவன் மோசேயிடத்தில் கட்டளை கொடுத்தார் அல்லவா? யாத்ராகமம் 20:2 என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. அந்த தேவன் யார்? அவர் கிறிஸ்து. உங்கள் வேதாகமத்தை திருப்பி நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த அற்புதமான இந்த கிருபை உள்ள செய்தியை உங்கள் சிந்தைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்கள் வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆதலால் தான் பவுல் ரோமர் 9:5 சொல்ல, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். என்றென்றைக்கும். ஏனோக்கினால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆபேலினால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், சேத்தினால் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி என்றென்றைக்குமா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஏன்? தள்ளப்பட்ட விழுந்து போன பிசாசு ஆகிய லூசிபரினால் ஸ்தோத்திரிக்கப்பட்ட ஒன்றான மெய் தெய்வம் கிறிஸ்து. சாத்தானும் தள்ளப்படுவதற்கு முன்பாக, விழுந்து போவதற்கு முன்பாக ஆராதிக்கப்பட்ட ஒரே தெய்வம் கிறிஸ்து. என்றென்றைக்கும் காலம் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்பாகவே ஸ்தோத்திரிக்கப்பட்ட ஒரே தெய்வம் அவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவர்தான் கட்டளை கொடுத்தார், என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி. இந்த அறிவை தேவன் விரும்புகிறார். பிசாசோ இந்த அறிவை வெறுக்கிறான். நீங்கள் யாரை பிரியப்படுத்த போகிறீர்கள்? தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் இப்பொழுது நீங்கள் தேவன் ஒருவர் என்று, அந்த தேவன் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிய வேண்டும். அப்படியானால் இந்த கிறிஸ்து யார் என்று பார்க்கிறோம். இந்த கிறிஸ்து தான் இயேசு நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நடந்து சென்றவர் யார்? நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கொடுத்தவர் யார்? ஆதலால் தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் சொல்லி. நான் சொன்னதா உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அறிவை ஒருவன் அறியக்கூடாதபடிக்கும், இந்த அறிவை அறிந்தவன் அதை அறிக்கை பண்ணக்கூடாதபடிக்கும் இன்றைக்கு பிசாசு ஒரு பயங்கரமான ஒரு பொய்யை பரப்பி வைத்திருக்கிறான். அது என்ன பொய்? வாசிப்போம்.
யோவான் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 9:22. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யூதர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள்? யூதர்கள் யாருக்காக காத்திருந்தார்கள்? ஆசாரியர்கள் யாருக்காக ஊழியம் செய்தார்கள்? வேதபாரர்கள் யாரை குறித்து போதித்தார்கள்? ஆனால் அவர்கள் அறியாமலும் உணராமலும் யாரை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர் முதலாம் வருகையிலே அற்புதமான ஒரு ஞானத்தினால் பிசாசு கண்களை குருடாக்கி இருப்பானால், அவருடைய இரண்டாம் வருகையிலும் திரளான ஜனங்களை பிசாசு இன்றைக்கு குருடாக்கி இருக்கிறான். பிரியமானவர்களே, உங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாக இந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து தான் ஒன்றான மெய் தெய்வம், இயேசுவே கிறிஸ்து அல்லது இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அல்லது இயேசு கிறிஸ்து தான் யெகோவா என்று நீங்கள் சாட்சி பகிரலானால் யெகோவா சாட்சிக்காரர்கள் உங்களை சபையில சேர்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் ஒரே தெய்வம், அவர் தான் ஒன்றான மெய் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு இருக்கிற திருத்துவ சபைகளிலே நீங்கள் சொல்வீர்களானால் அவர்கள் உங்களை ஒன்லி ஜீசஸ், நீங்கள் பிதாவை மறுதலிச்சிட்டீங்க, நீங்கள் பரிசுத்தாவை மறுதலிச்சிட்டீங்க, நீங்கள் ஒன்லி ஜீசஸ், நீங்கள் சபைக்கு இதுக்கப்புறம் வராதிங்க, இவங்க கூட யாரும் சேராதீங்க, இவங்கெல்லாம் ஒன்லி ஜீசஸ்ன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஏனென்றால் முதலாம் வருகையில் என்ன கட்டுப்பாடு? எவனாகிலும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு. இன்றைக்கும் இந்த ஸ்தாபன கொள்கைகள் எல்லாம் திருத்துவத்தை விசுவாசிக்காதவர்களை சபைகளை விட்டு நீக்கி வைக்க வேண்டும். திருத்துவத்தை அவர்கள் சொல்லுகிற பொய் திருத்துவம், அந்த திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சபையை விட்டு நாங்கள் விலக்கி விடுவோம், பிற்பாடு உங்களுக்கு எதிலே நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லும்போது, ஐயோ அப்புறம் அவங்க நம்மளை சேர்க்கலாம் என்ன ஆகிறது? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு சொன்னால் அது எங்கேயோ ஒரு இடத்துல தானே சொல்கிறாங்க, அது சின்ன சின்ன சபையாக இருக்குதே, இவ்வளோ பெரிய சபையை விட்டு நம்ம போயிட்டால் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் மனிதர்களை நம்பிக்கொண்டு தேவனை மறுதலிக்க போகிறீர்களா? அல்லது தேவனை பிரியப்படுத்த மனிதர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவருடைய நாமத்துக்காகவும் அவருக்காக நீங்கள் வாழப்போகிறீர்களா? இன்றைக்கும் அதே தான். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொன்னால் அதே காரியம்தான். அவர்களை புறம்பாக்கி விடுங்கள். அவர்கள் ஒன்லி ஜீசஸ் ஆயிட்டாங்க, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் எங்கேயோ போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க கூட இதுக்கப்புறம் நீங்கள் ஐக்கியம் வைக்காதீங்கன்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் போகிற சபையில், நீங்கள் இந்த நாளில் ஆராதிக்கிற இடங்களில் நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த இயேசு தான் பழைய ஏற்பாட்டின் யெகோவா என்று, இந்த இயேசு தான் நித்திய பிதாவென்று ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லி பாருங்கள். இவர் தான் நித்திய பிதாவென்று. இல்லை, நீங்கள் எங்கேயோ வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் இனி சபைக்கு வராதீங்கன்னே சொல்லுவாங்க. ஏசாயா 9:6 சொல்லப்படுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட, கர்த்தர் தோளின் மேல் இருக்க, அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று. அப்படியானால் இந்த எல்லா காரியங்களும் அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை, என் பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து தான் மேசியா தான் கிறிஸ்து என்று, இந்த கிறிஸ்து தான் இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்தவர் என்று, இந்த கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாம் வாசித்து நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியர் 4:5 வாசிப்போம் என்னோட கூட. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை என்னவென்று கர்த்தர் என்று. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை கர்த்தர் என்று சொல்லாமல் அவர் தாமே நம்மை போல பாடுள்ள மனுஷனாக சுற்றி திரிந்தாரே. அந்த கர்த்தர் யார்?
இதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவை தேவன் விரும்புகிறார், ஆனால் அவரை அறிகிற அறிவை பிசாசு வெறுக்கிறான். நீங்கள் யாரை பிரியப்படுத்த போகிறீர்கள்? தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் மாம்சத்தில் வந்த இந்த இயேசு யார்? அவர்தான் கிறிஸ்து. அவர்தான் கிறிஸ்துவென்றால், அவர்தான் இயேசு என்றால் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும், அவரை கர்த்தர் என்று பிரசங்கிக்க வேண்டும். ஏனென்றால் என் பிரியமான சகோதரனே, அந்த லூசிபருக்கு நல்லாவே தெரியும், தள்ளப்பட்ட பிசாசுக்கு நல்லாவே தெரியும், தேவன் மூவர் அல்ல, தேவன் திரித்துவம் அல்ல, தேவன் ஒருவர் என்று அந்த பிசாசுக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் அவன் அவரோடு கூட மோதிதான் கீழே தள்ளப்பட்டான், அவருக்கு எதிர்த்து நின்றுதான் கீழே தள்ளப்பட்டான். அந்த தள்ளப்பட்ட பிசாசு அநேகரை வஞ்சித்து அவர்களுக்குள்ளிருந்து அவனை ஆராதிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறான். என் பிரியமானவர்களே, உனக்காக எனக்காக தேவன் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்து மனிதனாக கல்வாரி சிலுவிலே தொங்கி அவர் தாமே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு இதை விசுவாசித்து நீங்களும் கூட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய அந்த ஒரே தெய்வத்துக்கு ஒரே நாமம் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் தொழுது கொள்வதற்கு 1 கொரிந்தியர் 1:2 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று அந்த நிருபத்தை எழுதுகிறார். இப்பொழுது நாம் தொழுது கொள்வதற்கு ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நம்முடைய பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட நாமம், ஒரே நாமம், ஒரே ஞான ஸ்நானம். அது என்ன? நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2:38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த திருத்துவக்காரர்கள், திருத்துவத்தை பிசாசுடைய போதனையை கை கொள்ளுகிறவர்கள், அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். காரணம், அவர்கள் கற்றுக்கொண்ட உபதேசம். எவ்விதமாக மேசியா என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து என்று அர்த்தம். அப்போ தேவன் யார் என்று ஆராய்ந்து பார்ப்போமானால் அவர் ஒருவராய் இருக்கிறார். அப்படி போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையின் வெளிப்பாடு என்னவென்று அறிந்து, பிதா என்றால் அது தகப்பன் என்று அர்த்தம், அது நாமம் அல்ல. குமாரன் என்றால் மகன் என்று அர்த்தம், அது நாமம் அல்ல. பரிசுத்த ஆவி என்றால் ஒரு தூய்மையான ஆவி, அது நாமம் அல்ல. அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து அப்போஸ்தலர்கள் சென்று அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்துவத்தை நம்புகிறவர்கள் பிதாவை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி பிதா என்று சொல்வார்கள். இல்லை குமாரனை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி குமாரனை சொல்லுவார்கள். இல்லை பரிசுத்தாவை விட்டுவிடக்கூடாது, ஏன்னா அவர்கள் நம்பிக்கை மூவர். ஆதலால் அந்த 3 பேரையும் சேர்த்து அந்த பட்ட பெயர்களிலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் வேதமோ ஒரே தெய்வம் என்று அறிந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவ மன்னிப்புக்கென்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், ஒருவேளை எந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தாலும், இந்த வேளையிலே பார்க்கிறோம் இயேசுதான் யெகோவா என்று, இயேசுதான் கிறிஸ்து என்று, இயேசுதான் கர்த்தர் என்று, ஏனென்றால் இயேசுதான் எல்லாமா இருக்கிறார் என்று வேதாக முழுக்க சாட்சி பகிர முடியும். என் பிரியமானவர்களே, வேதம் முழுக்க அவரை குறித்தே சாட்சி பகிர்கிறது. ஆதலால் இந்த வேளையில் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்க, அங்கே பவுல் வருகிறார். அந்த சபையானது ஏற்கனவே ஒரு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறது, ஆனால் அது கிரியை செய்யாது, அது பாவ மன்னிப்பு உங்களுக்கு கொடுக்காது என்று சொல்லி அங்கே மறுபடியும் அவர்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள்.
ஏனென்றால் என் பிரியமானவர்களே, தேவன் மூவர் அல்ல, தேவன் ஒருவர். அந்த ஒரே தேவனுக்கு ஒரே நாமம் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதலால் இன்றைக்கு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுக்கு பிரியமான ஆராதனை, அது என்ன ஆராதனை என்றால் அது திருத்துவம். ஆனால் வேதமோ ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனை பிரியப்படுத்தும்படியாக, அந்த தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்நாளில் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் சந்தித்தார். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. மேலும் வேத வாக்கியங்களை குறித்து அறிந்து கொள்ள உங்கள் அருகில் இருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிற சபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிற சபை உலகம் முழுவதும் ஆங்காங்கே அது சிறு கூட்டமாக இருக்கிறது. நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி எல்லா இடங்களிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நீங்கள் தேடி நீங்கள் அந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அங்கே சென்று நீங்கள் மேலும் வேதாகமத்தை குறித்தும் தேவனை குறித்து அறிந்து தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய அப்போஸ்தலனாக இருக்கிற அருமையான பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அதில் பிரியமான சகோதரர்களே, இந்த அற்புதமான இந்த வேலையில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை சந்தித்தார். தேவன் ஒருவராக இருக்கிறார். பூமியிலே மேன்மை பாராட்ட வேண்டுமானால், பூமியில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, பூமியிலே நீதி நியாயத்தை கிருபை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். யார் என்று? கர்த்தர் நான் என்று. இந்த கர்த்தரை தான் 2 கொரிந்தியர் 4:5 பவுல் இவ்விதமாய் பிரசங்கிக்கிறார், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் என்று. என் பிரியமானவர்களே, இந்த வேளையில் நம் தலைகளை தாழ்த்தி உங்கள் அருகாமையில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற சபையை தேடுங்கள். அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம் என்று ஆராதிக்கிற சபை எங்கே என்று ஆராய்ந்து பார்த்து, அது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அங்கே போய் தேவனுடைய அன்பையும் சமாதானத்தின் நீதியை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கும்படி நீ முன்னறிந்திருக்கிறீரோ அவர்களெல்லாம் இந்த வார்த்தை சென்றடைய என் தேவன் தயை பாராட்டும். எதிராக இருக்க தடைகளெல்லாம் உடைத்து போடும். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கின்ற வேலையில் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு காதுகளையும் கர்த்த செவிகளை திறந்து கர்த்தாவே நீர் யார் என்பதை கர்த்தாவே அன்றைக்கு பேதுருவுக்கு வெளிப்படுத்தின அதே மகத்தான எங்கள் தேவன் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களும் உம்மை அறிந்து கர்த்தாவை உணர்ந்து ஆண்டவரே பூமியிலே மேன்மை பாராட்டவும், பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொள்ளவும் எங்கள் தேவனே கழுவப்பட்டவர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்தருளும். இந்த நாளில் உண்டான எல்லா துதி கடமைக்கு உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.